சாமுவேல் எப்படி சட்டப்பேரவை வளாகத்துல என்ன மாதிரியான சூழல் இருக்கு? இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டை பதிவு செய்யுங்க. கோபாலகிருஷ்ணன், தற்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். குறிப்பாக ஆளுநர் உரையானது இன்றைய தினம் வாசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து முடித்த உடனே அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்ந்த வேல்முருகன் மற்றும் அதே போல காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் பெருந்தகை உள்ளிட்டவர்கள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில் ஆளுநர் தேசிய கீதம் பிற்பாடு அதாவது கருத்துக்களை பதிவு செய்யலாம் என கூறியிருந்த நிலையில் தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பதாகவே அதிமுகவினரும் யார் அந்த சார் என்ற பதாகைகளை எழுதி கோஷங்களானது எழுப்பப்பட்டிருந்தது. அதே போல பாஜக நிர்வாகிகளும் அண்ணாமலை அதாவது பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு எதிராக கண்டனங்களை எழுப்பியிருந்த நிலையில் ஆளுநர் உடனடியாக அங்கிருந்து தேசிய கீதம் பாடுவதில் புறக்கணிக்கிறார் என்று அங்கிருந்து வெளிநடப்பு செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது உடனடியாக முதலாவது அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து அதாவது வெளிநடப்பு செய்தனர். பிற்பாடு காங்கிரஸ் கட்சி அதாவது செல்வம் பெருந்தகை உள்ளிட்டோர் வெளிநடப்பு செய்தனர். அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் உடனடியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆளுநருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி காங்கிரசினர் வெளிநடப்பு செய்திருந்தனர். இதைத் தொடர்ந்து தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினரும் தற்போது அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த கடந்த 2 ஆண்டுகளில் ஆளுநர் அதாவது உரையை துவங்கியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆளுநர் தன் உரையை தூங்காமல் தமிழ்தாய் வாழ்த்து முடிந்த உடனே தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி உடனடியாக மிகுந்த மன உளைச்சலுடன் ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறி சென்றிருக்கிறார். தற்போது அவர் தனது எக்ஸல பதிவிலும் அதாவது ஒன்று கருத்தை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதால் தான் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியதாகவும் அவர் தனது எக்ஸல பதிவிலும் ஆளுநருடைய விளக்கமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தொடர்ந்து அதிமுகவினர் தங்கள் கைகளில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்கு விசாரணை முழுமையாக நடைபெற வேண்டும் என்றும் அதே போல இந்த மாணவிக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என தங்கள் கைகளில் பதாகைகள் ஏந்தியவாறு தற்போது இந்த சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாகவே அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.